தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆன உடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் இந்த லாக்டவுன்ல வந்து சேஃபா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம லாக்டவுன் டெஸ்ட் சீரியஸோட டே 9க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டே 9க்கு மார்னிங் 10 o'clock நான் கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். நேற்று 10 o'clockே வந்து நான் சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன சிலபஸ், என்னென்ன சோர்ஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கொஸ்டின் வித் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இட்ஸ் ஈவினிங் 6 o'clock இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வாட் வாஸ் த கன்சிடரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் லீக்? ஸோ முஸ்லீம் லீக்ஸோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது எதை கருதுறாங்க அப்படின்னா, மின்டோ மார்லி ரிஃபார்ம். ஏன்னா முஸ்லீம் லீக் ஆரம்பிச்சது 1906 1906ஆம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க. 1909ஆம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு செப்பரேட் எலக்டோரேட்டை வந்து வாங்கினாங்க. செப்பரேட் எலக்டோரேட்னா அவங்களுக்குன்னு வந்து தனி ஒரு ரிசர்வேஷன் மாதிரி வாங்கினாங்க. அது வந்து 1909ல நடந்துச்சு. ஸோ ஆரம்பிச்சு 3 வருஷத்துல அவங்க இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக கருதப்படுது. தென் who among the following joined the interim government on behalf of Muslim League? முஸ்லீம் லீக்கு சார்பாக யாரெல்லாம் வந்து இன்டரிம் கவர்மெண்ட், நடுக்கால அரசு, அந்த இடைக்கால அரசில் வந்து யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னா, ஜோகேஷ்நாத் மண்டல், ஜுரிந்தர் அண்ட் ஏஆர் நிஸ்தர் அண்ட் கஸ்னாஃபர் அண்ட் லிக்வத் அலிகான். ஸோ இதில் யார் அப்படின்னா எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து முஸ்லீம் லீக் சார்பாக வந்து இந்த இன்டரிம் கவர்மெண்ட்குள்ளே பங்கேற்று அவங்களோட மினிஸ்ட்ரி ஒர்க்கை பார்த்தாங்க. Then, who among the following leaders were released from jail for Shimla Conference? So 1945 Shimla Conference அட்டெண்ட் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். இவங்க 3 பேரை தான் ரிலீஸ் பண்ணாங்க. they didn't enter the முகமது அலி ஜின்னாவை வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணலை. தென் காந்திஜி அண்ட் ஜின்னா இவங்க 2 பேரும் வந்து பிளான் பண்ணி சென்டர் பண்ண அந்த ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா, சிஆர் ஃபார்முலா. சிஆர் அப்படின்னா வந்து என்னென்னா வந்து சி ராஜாஜி இருக்கார் இல்லையா? ஸோ அவரோட ஃபார்முலா தான் சிஆர் ஃபார்முலா. இது எதுக்கு அப்படின்னா, இந்தியா சார்பாக காந்தியும் பாகிஸ்தான் சார்பாக ஜின்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து முஸ்லீம் கண்ட்ரி வேணுமா இல்லையா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணது தான் இந்த சிஆர் ஃபார்முலா. ஏன் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் அப்படின்றத அக்ரி பண்ணுறோம், பட் பாகிஸ்தான் ஹாஸ் டு பி த சபார்டினேட் டு இந்தியா அப்படின்றத தான் வந்து மெயினாக ப்ளேஸ் பண்ணி இந்த ஸ்கீம், இந்த டாக்ஸ் வந்து நடந்தது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ காந்தியும் ஜின்னாவும் சேர்ந்து சிஆர் ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற அந்த அவென்யூஸ் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக செஞ்சு இன்னும் ப்ராக்டிக்கலாக செட் ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஃபார்முலா தான் சிஆர் ஃபார்முலா. தென் which of the following British Prime Minister betrayed the Indian Muslims or Khilafat issue? அதாவது என்னென்னா, கிலாஃபட் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, டர்க்கியில் வந்து கேலிஃபட் அப்படின்ற அவங்களோட தலைமை ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸோட அந்த தலைமை அரசரை வந்து நீக்கிட்டாங்க. அவரை திரும்ப அந்த பதவியில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் அந்த கேலிஃபட் சிஸ்டமே இல்லாமல் ஆக்குன பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, லார்ட் லயர்ட் ஜார்ஜ் அப்படின்றவர் தான். ஸோ இவரோட பேர் வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலேட்டட் டு கிலாஃபட் இஷ்யூ. தென் who among the following were the leaders participated in Lucknow session? ஸோ லக்னோ செஷன் 1916ல நடந்தது இல்லையா? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் த above is the answer. ஸோ மசார் உல் ஹக், ஜார்ஜ் அருண்டேல், ராஷ் பிஹாரி கோஷ் அண்ட் முகமது அலி ஜின்னா இவங்க எல்லாருமே வந்து லக்னோ செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லக்னோ செஷன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து அந்த செஷனில் தான் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரமிஸ்ட் அண்ட் மாடரேட் சூரத் ஸ்பிளிட்டில் பிரிஞ்சாங்க இல்லையா? அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததும் இந்த லக்னோ செஷனில் தான். அடுத்து, which of the following incident led to beginning of two-party system? நான் சொன்னேன் இல்லையா, காங்கிரஸில் 2-party system ஆரம்பிச்சது எப்படின்னா சூரத் ஸ்பிளிட். ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து மாடரேட்ஸ் ஒரு பக்கம், எக்ஸ்ட்ரமிஸ்ட் ஒரு பக்கம் பிரிஞ்சாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 1916 லக்னோ செஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பிகாஸ் தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது, ஒன்றா சேர்ந்தால் தான் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஐடியா. தென் who declared the annulment of partition of Bengal in 1911? ஸோ 1911ல்
பெங்காலை வந்து 1906 வந்து பிரித்தாங்க, செப்பரேட் பண்ணாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 1907 அந்த ஒர்க் நடந்தது. இப்போ அந்த மாதிரி பிரித்த பெங்கால் வந்து அந்த பிரிவினை செல்லாது, அதை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜார்ஜ் V. ஏன்னா ஜார்ஜ் V அப்படின்ற ராஜா இந்தியாவுக்கு விசிட் பண்ணும்போது தான் இது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜார்ஜ் V அவர்களுக்காக பாடப்பட்ட பாடல் தான், அதாவது அவர்களை வரவேற்கும் போது இந்தியாவின் பெருமையை சொல்லப்பட்ட பாடல் தான் இன்னைக்கு நம்மளோட நேஷனல் ஆந்தமாக இருக்குது. தென் consider the following statement regarding interim government. So interim government அப்படின்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் 1945ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1946ல ஆரம்பிச்சு அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற 1951 வரையும் செயல்பட்ட கவர்மெண்ட் தான் இந்த இடைக்கால கவர்மெண்ட். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜவஹர்லால் நேரு வாஸ் designated as a vice president of viceroy, correct. தென் மெம்பர்ஸ் ஆஃப் இன்டரிம் கவர்மெண்ட் வந்து வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்து செயல்பட்டாங்க அப்படின்றாங்க. இதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட் அப்படின்றதுனால எதுவுமே இங்கே தப்பு இல்லை, ரைட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபா வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்தது அப்படின்னா 13th May 1952. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1951ல் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூனில் ஆரம்பித்து அக்டோபர் வரை எலெக்ஷன்ஸ் நடந்தது. அந்த எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்ச பிறகு 1952ல் வந்து கவர்மெண்ட் வந்து சிட் ஆனாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது கூடவே சேர்ந்து ராஜ்யசபாவும் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ராஜ்யசபா எப்போ முதல்ல வந்து கன்ஸ்டியூட் பண்ணாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போ நடந்தது, எப்போ அதுக்கு ராஜ்யசபான்னு பேர் வச்சாங்க, ஃபர்ஸ்ட் சேர்மன், வைஸ் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தென் ஹூ டிசைன் த பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் ஹவுஸை டிசைன் பண்ணது யார்? ஸோ இன்னைக்கு பார்லிமெண்ட் நம்மளது இருக்கு இல்லையா, அதை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா 1 and 3. ஸோ எட்வின் லியூட்டன் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ டிசைன் பண்ணது யார் அப்படின்னா 1 and 3 ஒன்லி எட்வின் லியூட்டன்ஸ் அப்படின்றவரும் ஹெர்பர்ட் பேக்கர் அப்படின்ற 2 பேரும் தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட 9th and 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பேரை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லீ கார்பியூசர் அப்படின்றவர் யார் அப்படின்னா வந்து இவர் வந்து பஞ்சாப் ஹரியானா ஏரியா இருக்கு இல்லையா, அதை வந்து டிசைன் பண்ண ஒரு ஃப்ரெஞ்ச் டிசைனர், ஆர்கிடெக்ட். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்படின்றாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நேம் ஆஃப் த பார்லிமெண்ட் எந்த நாட்டோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்தவொடனே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இந்தியா அப்படின்னா வந்து இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். மற்றபடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யாருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டயட் அப்படின்னா வந்து அது ஜப்பான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நீசெட் அப்படின்னா வந்து அது வந்து ரஷ்யாவோடது. இந்த மாதிரி இந்த நேம் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் கண்ட்ரியை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், த ஆன்சர் இஸ் ஸோ கிவன் இயர். எஸ், இந்த ஆன்சர் பேஸ் பண்ணி ஸோ எந்தெந்த நாட்டில் என்னென்ன பார்லிமெண்ட்டை வந்து எந்த பேரில் அழைக்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சில் இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனை பற்றியான தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 28th October to 21st February 1952 அப்படின்றாங்க. இது கரெக்ட். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் 1951 ஜூனில் ஆரம்பிச்சு ஸோ அக்டோபர் வரையும் அது ப்ரிப்ரேஷன்ஸ், தென் அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி நடந்ததுனால தான் அடுத்து ஃபெப்ரவரி முடிஞ்சு மார்ச்சில் வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவை கன்ஸ்டியூட் பண்ணாங்க. இது ஒன்று. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 364 சீட்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. அடுத்து ஜிபி மாவல்கர் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். இது எல்லாமே கரெக்டு. எது தப்பு அப்படின்னா எலெக்ஷன்ஸ் வர் ஹெல்ட் பேஸ்ட் ஆன் யூனிவர்சல் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் anyone over 18 years கேன் ஓட் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா வந்து அப்போ இருந்தது 21 years. ஏன்னா 1989 தான் வந்து அந்த 1981 தான் வந்து இந்த 21 அப்படின்ற வருஷத்தை குறைச்சி 18 அப்படின்னு மாற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் 21 years இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓட் பண்ண முடியும். அடுத்து த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட் நடக்குது இல்லையா, அதை யார் ப்ரிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது யார் ப்ரிசைட் பண்ணுவான்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்போது அதுக்கு வந்து தலைமை ஏற்பார் பிரசிடெண்ட்டோட அனுமதியோட. அடுத்து வாட் இஸ் த மினிமம் ஏஜ் லேட் டவுன் ஃபார் அ கேண்டிடேட் டு சீக் எலெக்ஷன் டு லோக்சபா. லோக்சபாவில் வந்து எலெக்ஷனில் நிற்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகணும் அப்படின்னா 25 வயசு பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் லோக்சபா எலெக்ஷனில் நிற்க முடியும். அடுத்து
த அத்தாரிட்டி டு ஆல்டர் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரி எல்லைகளை வந்து மாற்றணும் அப்படின்னா வந்து யாரால் முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்டால் மட்டும்தான் முடியும். பார்லிமெண்ட் வந்து பில் பாஸ் பண்ணி சிம்பிள் அமெண்ட்மெண்ட்டில் பாஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேட்டோட பார்டர்ஸை மாற்றிடலாம். அடுத்து கீழே வந்து ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 415326. இங்கே பாருங்கள், கோந்து ட்ரைப் அப்படின்றவங்க மத்திய பிரதேசை சேர்ந்தவங்க, தோடா அப்படின்றவங்க வந்து தமிழ்நாடு சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ஸும் அவங்களோட ஸ்டேட்டும் கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிகார்டிங் த பீப்புள் ரேஷியல் ட்ரைப்ஸ் வந்து இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ தோடா அப்படின்றவங்க தெரியும், தோடாஸ் வந்து நீலகிரியில் வாழ்கிறவங்க. அதே மாதிரி கோண்ட் அப்படின்றவங்க வந்து கோண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் ஆல் த மத்திய பிரதேஷ் அந்த ஏரியாவில். பில் அப்படின்றவங்க வந்து ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரைபுக்கும் வந்து ஒவ்வொரு நேச்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. அடுத்து ஆங்கி ஜராவா ஜாங்கிள் அப்படின்ற அந்த ட்ரைபெல்லாம் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ நம்ம எல்லாருமே தெரியும் அந்தமான் நிக்கோபாரில் வாழ்கிற அந்த ட்ரைப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பழங்குடியினமாகவே இருக்காங்க. அவங்க எல்லாரோட பேர் தான் வந்து இது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஐலாண்டை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. தென் ரிகார்டிங் த கல்ச்சர். ஸோ கல்ச்சர் அப்படின்றது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா கல்ச்சர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நோ, கல்ச்சர் இஸ் அன் இன்டர்னல் எக்ஸ்பிரஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் வே ஆஃப் லிவிங் அண்ட் ஸ்டேட் ஆஃப் இன்னர் மேன். எஸ், கல்ச்சர் அப்படின்றது சிவிலைசேஷன் அப்படின்றது தான் வந்து நாகரிகம் அப்படின்றது தான் மனுஷனோட வெளிப்புற வெளிப்பாடு. ஆனால் வந்து கல்ச்சர் பண்பாடுன்றது உள்புற வெளிப்பாடு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு விதமான கல்ச்சர். ஸோ எஸ், அதை பற்றி தான் இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 11th எத்திக்ஸ்லையும் வந்து இதை பற்றி படிக்கலாம். அடுத்து which among the following is a characteristics of Indian culture? இந்தியன் கல்ச்சரை ரிகார்ட் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸ் எது அப்படின்றாங்க. இட்ஸ் ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் கண்டினியூவஸ், இட்ஸ் யூஸ் ஃபார் அ ப்ராக்டிக்கல் பர்பஸ், இட் லெட் டு கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் அப்படின்னா இது நாலுமே. ஏன்னா இந்திய கல்ச்சர் வந்து நாளடைவில் அது மாற்றமும் பெற்றிருக்கு, அதுவும் கண்டினியூவஸாக இருந்திருக்கு. ஸோ வர மாற்றங்களை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு புது விதமான வந்து ஒரு நடை போடுறது இந்தியன் கல்ச்சர். அடுத்து ஸோ பீப்புள் அவங்களோட எத்தனிசிட்டி, எந்தெந்த பீப்புள் எந்தெந்த எத்தனிசிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது வந்து இங்கே லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 4123. ஸோ 4123 அப்படின்னும் போது காஷ்மீர் வந்து இந்தோ ஆரியன் குரூப்பை சேர்ந்தவங்க, அசாம் வந்து மங்கோல்ஸ் அவங்கள சேர்ந்தவங்க. பிகாஸ் அசாம் எங்கே இருக்குது, சைனாக்கு கீழே இருக்குது இல்லையா. தென் வந்து மகாராஷ்டிரா பார்த்தோன்னா டுர்கோ இரானியன், ஏன்னா வந்து பாகிஸ்தான் வழியாக வந்து என்டர் ஆகி மகாராஷ்டிராவில். தென் பீகாரில் இருக்கவங்க ஆரியன் அண்ட் திராவிடியன். ஸோ 4123 அப்படின்ற ஆன்சர் பேஸ் பண்ணி இந்த பீப்புள் இந்த எத்தனிசிட்டியை சார்ந்தவங்க. அடுத்து who among the following are the tribal groups of தமிழ்நாடு? ஸோ தமிழ்நாடோட ட்ரைபல் குரூப்ஸை சேர்ந்தவங்க யார் அப்படின்றாங்க. ஆல் த அபோவ். ஸோ தோடாஸ், காட்டுநாயக்கர், இருளர், குறும்பர் இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ட்ரைபல் குரூப்ஸில் வாழ்கிறவங்க. அடுத்து தமிழுக்குள்ளே போகிறோம். ஸோ தமிழ் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஞாலம் கருதினும் டேஷ் செய்யன் அப்படின்னா ஞாலம் கருதினும் கை கூடும். ஓகே, காலம் கருதி இரத்தா செய்யன், அதாவது உலகமே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ அப்படின்னா தகுந்த காலத்தை எதிர்பார்த்து அப்போ அந்த வேலையை செய்யும் போது. ஸோ காலமறிந்து இடத்தோடு பொருந்தி செயல்படும் போது இந்த உலகமே கேட்டாலும் கண்டிப்பாக நமக்கு கை கிடைக்கும். அடுத்து செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்றாங்க. ஸோ செருனர் அப்படின்றது என்னன்னா பகைவர் அப்படின்றது அர்த்தம். ஸோ செருனர் அப்படின்னா வந்து பகைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகைவரை காணும் போது நம்ம கிட்ட இருக்கிற இருமா பெயருக்கு வச்சு நம்மளோட திசையை மாற்றி நம்ம போகணும் அப்படின்றது அர்த்தம். அடுத்து வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல காத்திருக்க வேண்டும். அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது கொக்கு போல விரைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத எந்த குறள் சொல்லுது அப்படின்னா கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்ற குறளோட விளக்கம் தான் இது. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது கொக்கு மாதிரி காத்திருக்கணும். அதுவே வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து கொக்கை போல வேகமாக கொத்தி எடுத்துட்டு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்றது தான். அடுத்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு பாடினவர் யாருன்னா பாரதிதாசன். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த முப்பாலுக்கும் தமிழோட முப்பாலுக்கு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னவர் பாரதிதாசன். அடுத்து மலையத்துவான் மகன் ஞான பிரகாசம் அவர்கள் தான் வந்து திருக்குறளை முதல்ல பதிப்பித்து வெளியிட்டாரு. எந்த வருடம் அப்படின்னா
1812 வருடம் தான் வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து பதிப்பித்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல பதிப்பிச்ச தமிழ் நூல் எதுனாலும் அது திருக்குறள். முதல்ல பதிப்பிச்ச தமிழ் இலக்கியம் எதுனா திருக்குறள். அடுத்து டேஷ் கேண்மை திறனறிந்து தெரிந்து கொள்ளல் அப்படின்றாங்க. இதில் திறனறிந்து தெரிந்து கொள்ள வேண்டியவர் யார் அப்படின்னா மூத்த அறிவுடையோர். அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தெரிந்து கொள்ளல். நல்ல அறிவார்ந்த மூத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அறிவை நட்பை வந்து நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து டேஷ் பொருள் என்னும் செல்வம் செவியால் உண்டு அப்படின்னா அருள் என்னும் அன்பின் குழவி. அதாவது அருள் அப்படின்றதோட என்ன அப்படின்னா அன்போட குழவி, அன்பின் வந்து குழந்தை தான் வந்து அருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அருளோண்டு அன்பின் குழவி அப்படின்றது தான் வந்து இந்த குறளில் விடப்பட்ட அந்த எழுத்துக்கள். அடுத்து திருக்குறள் வந்து ஒரு வகுப்போ ஒரு மதத்தினரோ சார்ந்தது கிடையாது, அது உலக பொதுமறை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. திருக்குறள்ன்றது ஒரு மதம் மொழியை சார்ந்தது கிடையாது, இது எல்லா மக்களுக்குமான பொதுமறை. அடுத்து பல்லார் பகைக்குளிர் படுத்தே தீமை இன்னும் பத்தடுத்து தீர்மை அப்படின்றது திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நல்லவர்களோட நட்பை வந்து என்னைக்குமே வந்து கைவிடக்கூடாது. அப்படி கைவிடுறது இந்த தீயவர்களோட நம்ம கொண்ட பகை விட பல மடங்கு கெட்டது. ஏன்னா வந்து ஒரு நல்லவரோட நட்பை நம்ம கைவிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பகைமை நம்மளை தேடி வந்துடும். அடுத்து அரணீனும் இன்பமும் ஈனும் டேஷ் அப்படின்னா திறனறிந்து தீதின்றி வளர்ந்த பொருள். அதாவது யாருக்கும் கெடுதல் செய்யாம நம்ம சம்பாதிச்ச பொருள் அரணும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும். அடுத்து சைவ சமயக்குறவர்கள் இருக்காங்க, அவங்க நால்வர்ல மாணிக்கவாசகர் இருக்காரு. அவர் எழுதின அந்த திருவாசகம் வந்து எந்த திருமுறை அப்படின்னா 8ஆம் திருமுறை. 8ஆம் திருமுறையில தான் வந்து மாணிக்கவாசகர் எழுதியிருக்காரு. அடுத்து மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த நூல்கள் என்னன்னா திருக்கடிகம் ஏலாதி. ஸோ திருக்கடிகம் ஏலாதி இந்த சிறுபஞ்சமூலம் இது 3 நூலும் தான் வந்து மருந்தோட பேர்ல அமைஞ்சிருக்கு. ஸோ திருக்கடுகம் ஏலாதி அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து தமிழர்கள் வந்து லெமுரியா கண்டத்துல இருந்து ஆறுகளை வந்து எப்படி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னா குமரி ஆறு, அதுக்கு கீழே பேரியாறு, அதுக்கு மேலே பற்றுளி ஆறு. ஸோ இந்த மாதிரி வரிசையில் தான் வந்து ஆறுகள் மேலிருந்து கீழ் பாஞ்சது. ஸோ குமரி ஆறு நமக்கு தெரியும், ஆனால் பேரியாரும் பற்றுளி ஆறும் கடலோட கடலை ஆழியோட ஆழி சூழ்ந்து விட்டது. இதுதான் வந்து தமிழர்களோட அந்த லெமுரியா கண்டத்தை பற்றியான ஒரு கோட்பாடு. ஸோ இதோட நம்மளோட ஆன்சர் டிஸ்கஷன் முடிக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கு மார்னிங் Day 10 டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட சோர்ஸ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.